மருத்துவத்திலையும் அறிவியல்லையும் டேனியல் ஜான் கன்னிங்கம் உடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். டேனியல் ஜான் கன்னிங்கம் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர், விலங்கியல் நிபுணர் மற்றும் உடற்கூறியல் நிபுணர். இவர் 1850 ஏப்ரல் 15 அன்னைக்கு ஸ்காட்லாண்டுடைய பெர்தன் கின்ராஸில் இருக்கிற க்ரீஃபில் பிறந்தாங்க. இவர் 1876ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ கல்வியை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே யூனிவர்சிட்டியில் இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியாக இவருடைய டீச்சிங் கெரியரை ஆரம்பித்தாங்க. இந்த காலத்தில் தான் இவர் அனாட்டாமிக்கல் ரிசர்ச்சில், அதாவது உடற்கூறியல் ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. உடல் உறுப்புகள், திசுக்கள், தசைகள், நரம்புகள் மற்றும் எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு பற்றி படிக்கிறது தான் அனாட்டமி. அதில் தான் இவர் ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க. பிறகு 1882ஆம் ஆண்டு அயர்லாண்டுடைய டப்ளினில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் அயர்லாண்டுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியா, அதாவது உடற்கூறியல் பேராசிரியராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அங்கு அடுத்த ஓராண்டு இவர் பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதே டப்ளினில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜ் டப்ளின், அங்கு 1883ஆம் ஆண்டு இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலத்திலெல்லாம் இவர் ஆந்த்ரோபாலஜி, மானுடவியலில் ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக வெவ்வேறு இனக்குழுக்களை சார்ந்த மனிதர்களினுடைய மூளைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு பற்றி இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதாவது ஆப்பிரிக்காவில் பிறந்த மனிதர்களினுடைய மூளைகளையும், அதே மாதிரி ஐரோப்பா, ஆசியா இது போன்ற வெவ்வேறு நிலப்பரப்பில் பிறந்த மனிதர்களினுடைய மூளைகள், அந்த மூளைகளினுடைய கட்டமைப்புகளை இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதாவது மூளைகளில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அதில் ஏதாவது மாறுபாடு இருக்கா, அது பற்றிலாம் இவர் ஆராய்ச்சி பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறமா வெவ்வேறு பாப்புலேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக உடல் அளவு, அதுக்கப்புறம் நிறம், இதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் குறித்தும் இவர் ஆய்வு செஞ்சாங்க. அந்த காலத்திலெல்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கக்கூடிய வெவ்வேறு இனக்குழுக்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. அதாவது அறிவியல் பூர்வமாக வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. ஆனால் டேனியல் ஜான் கன்னிங்கம் ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க. உண்மையிலேயே மனிதர்களுக்கு இடையில் பெருசாக எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை அப்படின்றத இவர் உணர்ந்தாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா மரபணு ரீதியாக பார்க்கும்போது, அதாவது வெளிப்படையாக தோற்றத்தில் பார்த்தா ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க கருப்பாகவும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடியவங்க வெள்ளையாகவும் இருக்கலாம். ஆனால் அது வெறும் அடாப்டேஷன் மட்டும்தான். அதாவது வெள்ளையாக இருக்கக்கூடியவங்க குளிர் பிரதேசத்தில் வாழ்கிறாங்க, அங்கே பெருசாக வெயில் கிடையாது, அதனால அவங்களுடைய உடலில் மெலோட்டனின் சுரக்காது. அதன் காரணமாகவே பெருசாக அவங்களுடைய நிறம் மாறாமல் வெள்ளையாகவே இருக்கும். அதே சமயம் ஆப்பிரிக்காவில் அது ஒரு வெப்பமண்டல பகுதி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் கருப்பாக இருக்கிற காரணமே அதிகப்படியான சூரிய ஒளி தான். ஸோ இந்த மாதிரி அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுக்கு அடாப்டேஷன் தான் காரணம். மற்றபடி மரபணு ரீதியாக எந்த விதமான மாற்றங்கள், பெரிய மாற்றங்களும் மனித இனக்குழுக்களுக்கு இடையில் கிடையாது அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதை தான் டேனியல் ஜான் கன்னிங்கம் உணர்ந்தாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இவர் உடற்கூறியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக மனித சடலங்களை அறுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்புகள், தசைகள், திசுக்கள் அவைகளெல்லாம் இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. இதன் மூலமாக ரொம்ப நுணுக்கமாக உடல் உறுப்புகள் எல்லாம் எங்கெங்கே இருக்கும், எந்தெந்த திசுக்களோட உடல் உறுப்புகள் சேர்ந்து இருக்கும், அது பற்றிலாம் ஆய்வு செஞ்சாங்க. இந்த நிலையில் 1891ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1893ஆம் ஆண்டு தான் இவர் மேனுவல் ஆஃப் ப்ராக்டிக்கல் அனாட்டமி அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாங்க. இது ரொம்ப ஃபேமஸான, இன்ஃப்ளூயன்ஸலான ஒரு புக்காக மாறினது. அது காரணம் டேனியல் ஜான் கன்னிங்கம் அந்த புத்தகத்தில் எப்படி உடற்கூறியலை அணுகணும் அப்படின்றத எழுதியிருந்தாங்க. குறிப்பாக நடைமுறை ரீதியாக உடற்கூறியல், இப்போ ஒரு மருத்துவ மாணவர் அனாட்டமி ரிசர்ச்சில் ஈடுபட்டால், மருத்துவ மாணவர்னு ஏன் சொல்கிறேன்னா, மருத்துவ பாடத்திட்டத்தில் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, சர்ஜரி, அப்சட்ரிக்ஸ், அது மாதிரி பல்வேறு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த அனாட்டமி, உடற்கூறியல் அப்படின்றது. ஸோ மருத்துவ மாணவர்கள் உடற்கூறியல் ஆராய்ச்சியில் ஈடுபடுறதுக்காக மனித சடலங்களை அறுக்கணும் அப்படின்னா, அப்போ எந்த இடத்துல அறுக்கணும், எந்த இடத்துல அறுத்தா மற்ற உறுப்புகளுக்கு பாதிப்பு இல்லாமல் கரெக்டாக தசைகளை மட்டும், சதையை மட்டும் அறுக்க முடியும், அதுக்கப்புறம் எந்தெந்த உறுப்புகளில்
எந்தெந்த நரம்புகள் வந்து இருக்கும், ரத்த நாளங்கள் இருக்கும், அது எப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கும், அது பற்றிலாம் ஃபுல்லாக இந்த ஒரு மேனுவல் ஆஃப் ப்ராக்டிக்கல் அனாட்டமி அப்படின்ற ஒர்க்கில் இவர் வந்து எழுதியிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான கைடாக இருந்தது. இப்போ ஒரு சடலத்தை அறுக்கணும் அப்படின்னா இவருடைய புத்தகத்தை பார்த்தா போதும், அதை பார்த்து அதில் கொடுக்கக்கூடிய படங்களை பார்த்து எப்படி வந்து உடலை அறுக்கணும், அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு சர்ஜன் வந்து வயிற்றுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு நோயாளியினுடைய வயிற்று அறுக்குறாங்க அப்படின்னா கண்ட இடத்துல வந்து வயிற்றுல அறுக்க முடியாது. ஏன்னா ரத்த நாளங்கள் இருக்கும். அந்த ரத்த நாளங்கள் வெட்டப்பட்டால் அதிகப்படியான ரத்தம் வெளியேறி அந்த நோயாளி உயிரிழந்துருவாங்க. அப்போ நோயாளிகளினுடைய வயிற்றுல ரத்த நாளங்களோ அல்லது மற்ற உறுப்புகளோ வெட்டப்படாமல் கரெக்டாக வயிற்று தசை அந்த சதை மட்டும் வெட்டப்படணும் அப்படின்னா அப்போ எங்கே வெட்டணும் அப்படின்றது சர்ஜன்ஸுக்கு தெரியணும். அது தெரியணும் அப்படின்னா அதுக்கும் இவருடைய அந்த மேனுவல் ஆஃப் ப்ராக்டிக்கல் அனாட்டமி புக்கை வந்து பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதுக்கப்புறம் 1898ஆம் ஆண்டு அந்த அயர்லாண்டில் இருக்கிற ராயல் ஜுவாலஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்பில் 1900ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1902ஆம் ஆண்டு இவர் வந்து டெக்ஸ்ட் புக் ஆஃப் அனாட்டமி அப்படின்னு இன்னொரு பாடநூலை வந்து வெளியிட்டாங்க. இது உடற்கூறியல் பாடநூல். இது வந்து கன்னிங்ஹாம்ஸ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் அனாட்டமி அப்படின்னும் அழைக்கப்படும். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, மான்யூமெண்டல் ஒர்க்காகவே மாறினது. அதுக்கு முக்கியமான காரணம் டேனியல் ஜான் கன்னிங்ஹாம் வந்து மற்றவங்க மாதிரி வெறும் உடற்கூறியலை தியரட்டிக்கலாக எழுதாமல் பல்வேறு விஷயங்களை இதில் புகுத்தியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது இப்போ ஒரு உடல் உறுப்பு இருக்குது அப்படின்னா அந்த உறுப்பை சுற்றி என்னெல்லாம் இருக்கும், அந்த உறுப்பில் எங்கெங்கெல்லாம் நரம்பு தசைகள் எல்லாம் இருக்கும், அந்த உறுப்பு எந்த மாதிரியான ரத்த நாளங்களோட இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு முழு விவரம், அந்த உறுப்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதனுடைய நிறம் எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன்ஸை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளியரான ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு உறுப்பையும் வேறுபடுத்தி காமிச்சாங்க. வெறும் ஒரு உடல் படத்தை போட்டு அந்த உடலுக்குள்ளே இங்கே இதயம் இங்கே கிட்னி அப்படிலாம் போடாமல் இங்கே இருதயம் இருக்கும், இருதயத்துக்கும் கிட்னிக்கும் இந்த வேறுபாடு இருக்குது, நுரையீரலுக்கும் இருதயத்துக்கும் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி தெளிவாக எழுதியிருந்தாங்க. இதை கிளினிக்கல் ரீதியாகவும் இவர் எழுதினாங்க. அதாவது மருத்துவ ரீதியாக ஒரு நரம்பில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ அந்த நரம்பு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அந்த சேதமடைஞ்ச நரம்பு, அந்த சேதமடைஞ்ச நரம்பை சாதாரணமாக மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு, அதாவது புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு, அந்த நரம்பை வந்து சரிப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் பின்பற்றப்பட முடியும் அப்படின்றது புரிந்து கொள்ளப்படுறதுக்கு இவருடைய அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஒரு அடிப்படையான காரணமாக இருந்தது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆரோக்கியமான இதயம்னா இப்படி இருக்கும், ஆரோக்கியம் இல்லாத இதயம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னா அப்போ ஆரோக்கியம் இல்லை அப்படின்றத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குண்டான சிகிச்சையை கொடுக்கலாம். அது மாதிரி அமைஞ்சது. அதுக்கப்புறமா ஹை குவாலிட்டி இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் அந்த புத்தகத்தில் இருந்தது. இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா படங்களை குறிக்குது. ஒவ்வொரு உறுப்பையும் இவர் படம் வரைஞ்சிருந்தா அந்த படம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒரு மூளை இருக்குது அப்படின்னா அந்த மூளையில் படிப்படியாக அந்த ஒரு விதமான மடிப்புகள் இருக்குன்னா அதனோட எண்ணிக்கை மாறுபடாமல் அதனுடைய அளவு மாறுபடாமல் அவ்வளோ அச்சலாக அதில் வந்து இல்லிஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தது. அதை கூட டேனியல் ஜான் கன்னிங்ஹாம் வந்து அதில் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிரிட்டிக்கலாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் ஹை குவாலிட்டியும் இருந்தனால மிகப்பெரிய அளவில் போற்றப்பட்டது. ஸோ இப்பேற்பட்ட புத்தகத்தினுடைய 3 பதிப்புகள் வரைக்கும் டேனியல் ஜான் கன்னிங்ஹாம் தான் எழுதி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1903ஆம் ஆண்டு இவர் வந்து நேராக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இவர் படித்த மெடிக்கல் ஸ்கூல்லையே ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக இவர் பணியாற்ற தொடங்கினாங்க. இவருக்கு முன்னாடி வில்லியம் டர்னர் பணிபுரிஞ்சாங்க. ஸோ அவரை சக்சீட் பண்ணி இவர் வந்து அந்த பொறுப்பில் பணியாற்ற தொடங்கினாங்க. அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் அனாட்டமிக்கல் ஸ்டடீஸையும் மெடிக்கல் எஜுகேஷனையும் மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தினாங்க. ஸோ நிறைய மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக டேனியல் ஜான் கன்னிங்ஹாம் இருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1909ஆம் ஆண்டு இவருடைய 59 வயசில் டேனியல் ஜான் கன்னிங்ஹாம் வந்து இறந்து போனாங்க. குறிப்பாக ஜூலை 23, 1909. ஸோ இப்பேற்பட்ட டேனியல் ஜான் கன்னிங்ஹாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி டேனியல் ஜான் கன்னிங்ஹாம்னால் எழுதப்பட்ட 2 முக்கியமான புத்தகங்கள், ஒன்று மேனுவல் ஆஃப் ப்ராக்டிக்கல் அனாட்டமி, இன்னொன்று கன்னிங்ஹாம்ஸ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் அனாட்டமி. இதில் மேனுவல் ஆஃப் ப்ராக்டிக்கல் அனாட்டமியும் கன்னிங்ஹாம்ஸ் மேனுவல் ஆஃப் ப்ராக்டிக்கல் அனாட்டமி அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்படுது. இன்று வரை அது வந்து
ரிவைஸ் பண்ணப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருது. அதே மாதிரி தான் கன்னிங்ஹாம்ஸ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் அனாட்டமி. இது இவர் 3 பதிப்பை வெளியிட்டாங்க. இவருக்கு பிறகு மற்றவங்க எடிட்டர்ஸாக இருந்து கிட்டத்தட்ட அடுத்து 12 எடிஷன்ஸ் வரைக்கும் வெளியிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக கன்னிங்ஹாம்ஸ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் அனாட்டமி ஆனது 15 பதிப்புகள் வெளிவந்திருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான படைப்பாக அது இருக்குது. ஸோ டேனியல் ஜான் கன்னிங்ஹாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.